अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीनिन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नावकार्यं சொல்லிலாதவர்நாள் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. இப்போது இந்த பஞ்சகாலங்கள்லேயும் சாமானியர்களும் எம்பெருமான தொழணும். அப்படி இல்லைன்னா அவள்லாம் நிந்திக்கத்தக்கவாள் அப்படின்னு சொல்லணும். அது பஞ்சகாலம் தொழணுமா அப்படின்ற கேள்விக்கு தான் அந்த இரு முப்பொழுதேத்து எல்லையில்லா தொன்னறிக்கண் நிலை நின்ன தொண்டர் அப்படின்னு சொன்னார். இது ஒரு இரு முப்பொழுது ஏற்றுறதுன்றது ஒரு தொன்னெறி, அதாவது பிராச்சீனமான வழி. அந்த பிராச்சீனம்தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அதாவது ஏன்னா இந்த சிருஷ்டி பண்ணுறதே பெருமாள் தன்னை வணங்க வைத்த கரணமைன்னு சிருஷ்டி பண்ணுறான். சிருஷ்டி பண்ண உடனேவே நாம் அவனை வணங்கி எம்பெருமான அடையணும். ஆனால் நாம் அப்படி இல்லை. அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன்னு என்ன சிருஷ்டியில் பூர்வ பிரளயத்துக்கு முன்னே நாம் என்ன புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணியிருந்தோமோ அதுக்கு தகுந்த சரீரம் வருது. அந்த சரீரத்தினுடைய வாசனையிலே நாம் அப்படியே போயின்னு இருக்கோம். அதனால் இந்த பேதங்கள்லாம் வருது. சரி, அதனால் நாம் பெருமாளை சேவித்து 3 காலமும் பெருமாளை சேவித்து இது பண்ணாத என்னது 3 காலமும் பெருமாளை சேவித்து இங்குற்றைய வாழ்வை செவையை ஆக்கி அதுக்கப்புறம் எம்பெருமானை அடையணுன்ற அந்த எண்ணம் இல்லை. 3 காலம் சேவிக்கிறதே மாறி கொடுத்து யாரையோ சேவிக்கிறோம். அப்படிலாம் விஷ்ணு பாரமியமே கொடுத்து ஏத்து சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தம் தேவை பாஷண்டினோ ஜேயாக சர்வகர்ம பகிஷ்கிருதாக அப்படின்றது லோக்கான மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஆனால் எல்லாரும் ஆரம்பத்தில் வைஷ்ணவாளாக தான் விஷ்ணுவை தொடரவாளாக தான் எல்லோரும் இருந்தார். அந்த வைஷ்ணவாள் எப்படி அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவை தான் தொடர்வாளாக இருந்திருக்கா ஆரம்பத்தில். ஏன்னா வேதங்கள்லேயே அக்னி கீழான தேவதை. ஏன்னா கீழான தேவதைன்னா என்ன அர்த்தம்னா அவன் தான் நாம் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞாதிகளில் அவிசு ஹோமத்தில் அக்னியில் சேர்க்குறமே அத்தை தான் அவன் அக்னி. அந்த அக்னி தான் ஹவ்யவாகனாவும் கவ்யவாகனாவும் 2 ரூபம் கொண்டு ஹவ்யவாகனாக இருந்து அவிசு தேவர்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறான் அந்த ரூபத்தில். கவ்யவாகனாக இருந்து பித்ருகளுக்கெல்லாம் கொடுக்குறத அவர் தான் கொண்டு போய் கொடுக்குறான் அக்னியில் நாம் சேர்க்கறதெல்லாம். அதனால் அவன் இந்த காரியம் பண்ணுறதுனால அக்னி கீழானவன், விஷ்ணு தான் பரம் மேலானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதான் வேதமே சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருந்தாலும் ஆனால் காலப்போக்கில் மதிமயங்கி எல்லாரும் தேவதாந்திர பராளாக ஆகிட்டான். அதான் அந்த காயத்ரியிலேயே கூட தேவதாந்திர சம்பந்தமாக அர்த்தம் சொல்லி அதுதான் விஷ்ணுவை சொல்லலை, அது சிவனை தான் சொல்கிறது அப்படி இப்படின்னு ஏதோ அவளுக்கு தெரிஞ்சபடி புத்திக்கு சாத்துரியமாக ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான்னு சொன்னோம். அது வரையில் பார்த்தோம். எல்லாரும் வைஷ்ணவாள் தான். ஏன்னா இந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லிருக்கிறதுனால எல்லாரும் வைஷ்ணவாளாக இருந்து எம்பெருமான தொழணும். அதனால தான் ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் ஆரம்பிக்க தேவை என்ன சொல்கிறார், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் மண்ணும் மனமும் கொள்மி. உனக்கு வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா அங்குரார்ப்பணத்துக்கே அதான் மிருத்சங்கரணத்துக்கே மண்ணெல்லாம் சுமந்து உற்சவத்துக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு. கூழாட்பட்டு நின்னீர்களை, கூழாட்பட்டுன்னா கலங்கி நிற்கிறவான்னு அர்த்தம், கூழுக்கு ஆசைப்படுறவான்னு அர்த்தம்.
எப்படி வேணால் வச்சுக்கலாம். கலங்கி நிற்கிறவாள்லாம் எங்கள் குழுவினில் புகுதலிட்டோம். இது தவிர இங்கே வந்தால் அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவாளை நான் சேர்த்துக்க மாட்டேன். அதே மாதிரி விஷ்ணுவு தான் சேவிக்கணுமா, சிவன் உற்சவத்துக்கும் நான் போகிறேன், இன்னொரு உற்சவத்துக்கும் அம்பாள் உற்சவத்துக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவா அந்த மாதிரி கூழப்பட்டு அவளெல்லாம் நான் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னாலும் ஏழாட்காலும் 7 தலைமுறையாக நாங்கள் பழிப்பில்லாத வாழவே இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். அது அப்படி பழிப்பில்லாத வாழ இருக்கிறதுக்கு காரணத்தையும் அந்த பாசுரத்திலே சொல்கிறேன். பழிப்பு இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாகப்பட பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு உபதேசம் பண்ணுறேன். இலங்கை பாழாளாக படபொருதான். என்ன இராக்கதர் வாழ் இலங்கை, இலங்கை ராட்சசாலாம் வாழறாளே, அந்த அங்கே படையை இது பண்ணி அழிச்சானே அவனுக்கு. இலங்கையில் அந்த ராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படகுருதானுக்கு அந்த ராட்சச தன்மை கொண்டவாள் இருக்காளே, அதாவது எம்பெருமானை தவிர மற்றவாள்லாம் தோழருது. ஏன்னா இலங்கை அதிபதி என்ன பண்ணா, சிவன் கிட்ட பிரம்மா கிட்டலாம் வரம் வாங்கினவன். அதே மாதிரி அவனுக்கு 10 தலை கொண்டு 10 இந்திரியங்கள் போனபடி அவன் காரியமெல்லாம் பண்ணவன். அதனால் இப்படி ராட்சசத்தன்மை கொண்டவாள் இருக்காளே, மனுஷத்தன்மையாக எம்பெருமானை சேவிக்காமல் ராட்சசத்தன்மை கொண்டு தாறுமாறாக நடந்துறவாளை அழிக்கக்கூடியவன். அவனுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுறதுனால நீங்களும் பல்லாண்டு பாடுங்க. அதனால் நாங்கள் 7 ஆட்காலம் எங்களுடைய அவனுக்கு பல்லாண்டு பாடுறதுனால அவனை நாங்கள் நினைக்கிறதுனால, அந்த ராமபிரானை நினைக்கிறதுனால எங்களுடைய இந்திரியங்கள்லாம் சரியாக காரியம் பண்ணுறது. நாங்கள்லாம் ராட்சசாளாக இல்லாத இருக்கோம், பழிப்பு இல்லாத வாழாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லாருமே வைஷ்ணவாளாக பூர்வத்தில் இருந்தால், ஏன்னா சாஸ்திரங்கள் அப்படி சொல்லிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது காலப்போக்கில் மாறி வந்திருக்குது. அதனால் இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, இந்த பிராமண க்ஷத்ரிய வைசிய வேளாளர் அப்படின்லாம் சொல்லிருக்குது சாஸ்திரங்களில். எல்லாருக்குமே இந்த இது உண்டா? பஞ்சகாலம் அப்படின்னா எல்லாருக்குமே உண்டு. அதாவது இந்த வர்ணம்னு இருக்குதே, இந்த வர்ணம்ன்றது அவரவர்களுடைய காரிய விசேஷங்கள். அதாவது பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் வேளாளன்றது, பிராமணன்றது வேதம் ஓதுறது ஓதுவிக்கிறது இது மாதிரி பண்ணுறவன் பிராமணன். க்ஷத்ரியன்றது வேதம் ஓதி நாட்டையும் காப்பாற்றுறவன் க்ஷத்ரியன். வேதம் ஓதணும், அவனும் வேதம் ஓதி தான் ஓதுறவனாக இருக்கணும். அப்புறம் நாட்டையும் காப்பாற்றணும். அப்புறம் வைசியன் இருக்கானே, வியாபாரம் பண்ணுறவன், அவனும் வேதத்தை ஓதணும், ஆனால் வியாபாரத்தை பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பொருளை கொடுத்து இது பண்ண. அவன் நாட்டை மக்களை காக்கிறவன். இவன் மக்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு சேர்த்து அவளுக்கெல்லாம் இது பண்ணுறான். 4வது வேளாளர் இருக்கானே, அவன் கிருஷ்யாதிகள்லாம் பண்ணி, அதாவது சேவக விருத்தியை அவன் பண்ணக்கூடியவன். இப்படி இருக்கான். இது இப்போ இதில் மேலெழுந்த வாரியாக இது சொல்லச்சே சில இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். மேலெழுந்த வாரியாக இப்போ 3 பேர் தான் நாட்டுக்காக உழைக்கிற மாதிரி தெரியுது. நாட்டுக்காக உழைக்கிறது. ஏன்னா க்ஷத்ரியன் என்ன பண்ணுறான், நாட்டு மக்களை காப்பாற்றுறான். அவளுக்கு துன்பங்கள்லாம் நேராதபடி, ஆபத்துலாம் வராதபடி அந்த ஆபத்துலேருந்து காத்து உதவி பண்ணுறான். அதான் ராஜாக்கள் இருக்கிற சோல்ஜர் சவாய்வா அதெல்லாம் சரி. வியாபாரியும் வைசியனும் பொருளை கொண்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணி உபகாரம் பண்ணுறான். நாட்டுக்கு தேவையான பொருளை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது, அங்கேருந்து இங்கே கொண்டு வருது. அவனும் லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறான். வேளாளன் கேட்கவே வேண்டாம், பயிர்கள்லாம் பண்ணி லோகம் மொத்தத்தையும் வாழ்விக்கிறான். உழுது பயிர் பண்ணி தானியங்களை விளைவிச்சு எல்லாரும் வாழக்கூடியதுக்கு உண்டான
தானியாதிகள்லாம் விளைவிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த முதல்ல இருக்கவன் இருக்கானே பிராமணன், இவன் வந்து ஒன்றுமே இல்லாத உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போது லோகத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அந்த சந்தேகம் மற்றவாள்லாம் கலப்புறதுனால நமக்கும் வருமானத்தினால பிரசங்காத்து இந்த இடத்துல இதெல்லாம் எல்லாருமே வைஷ்ணவாளாக இருக்கணுமா அப்படின்னு நினச்சே அதை இந்த சந்தேகத்தையும் இதில் தீர்க்கிறோம். இவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய ஞானத்தினால தான் வேதம் ஓதுறதுனால இவன் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி தான் சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணி ஜபதபங்கள்லாம் பண்ணி தேவதைகள்லாம் பிரீத்தி பண்ணுறான். அந்த பிரீத்தரான தேவதைகள் லோகம் மொத்தத்தையும் நன்னா இருக்கும்படி வருண பகவான் மழை பெய்கிறான், வாயு பகவான் காற்று வீசுகிறான், நல்லபடியான காற்று. அதுக்கப்புறம் சூரிய பகவான் உலகங்கள்லாம் செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்டார்ச்செலாம் கூட உண்டாருதுன்னு சொல்கிறாள், அந்த மாதிரி அவன் வந்து இது பண்ணுறான். அதே போல் மற்ற தெய்வங்கள் எல்லாமும் சந்திரன் வந்து தன்னுடைய கிரணங்கள்னால ஓஷதிகள்லாம் வளர்க்கும்படி அதான் முளைக்கும்படி பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு தேவத்தையும் ஒவ்வொரு மாதிரி அவள் இந்த லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறாளே, லோகபாலகளாக இருந்து அவள்லாம் என்ன பண்ணுறான்னா, இந்த பிராமணன் கொடுக்கக்கூடிய கர்மாக்களில் இருக்கக்கூடியதை கொண்டு கர்மாக்கள்னால் ஆராதிக்கிறதுனால அவள் அதுக்கு தகுந்த மாதிரி லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறான். இப்போது இந்த கர்மாக்கள்லாம் இவள் சரியாக பண்ணலைன்னா அவள் லோகத்துக்கு சரியாக உபகாரம் பண்ண மாட்டான். எப்படி சம்பாதிக்கிறவன்லாம் வரி சரியாக செலுத்தலைன்னா, யாரும் சம்பாதிக்கலை வரியும் சரியாக செலுத்தலை அப்படின்னா அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு நல்லதை பண்ண முடியாது, பணம் இல்லாதனால, வரி பணம் வராதனால. அதே எல்லாரும் நல்லபடியாக வேலை பண்ணி நிறைய வரி பணம் கட்டினால்னா அந்த அரசாங்கம் ஜனங்களுக்கு நிறைய பண்ணும். அதை போல் இந்த பிராமணன் தன்னுடைய ஞானத்தினால உயர்த்திண்டு தன்னை அவன் அனுஷ்டானம் நன்னா பண்ணி அதான் செய்ய வேண்டிய நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் நன்னா பண்ணால் அது மூலமாக அவன் தேவதைகளை நன்னா ஆராதிக்கிறான். அந்த திருப்தி அடைஞ்ச தேவதைகள், புஷ்டியாக இருக்கிற தேவதைகள் லோகத்துக்கு நன்னா இது பண்ணுறான். அதனால் இவன் வந்து லோகத்துக்கு உபகாரம் பண்ணலே இல்லை, இவன் பண்ணுற உபகாரம்தான் பிரதான உபகாரம். ஏதோ இப்போ நாம் பணக்காரன்லாம் சம்பாதிக்கிறான் கொடுத்து போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படியா இல்லை, அவன் நிறைய டேக்ஸ் கட்டி கவர்மெண்ட்டை புஷ்கலமாக வச்சுக்கிறான், அரசாங்கத்தை. அதனால் அரசாங்கம் நல்லதெல்லாம் ஜனங்களுக்கு பண்ணுறது. அவன் நேரம் பண்ணலை, ஆனால் அந்த வரியை வசூலித்து அது மூலமாக அவன் பண்ணுறான், அரசாங்கம் பண்ணுறது. அதனால் அதுபோல் இவன் வந்து இவனுடைய கர்மாக்கள்னால புஷ்டியாரா. சரி, அதனால் எதுக்காக இப்போ இது வந்ததுன்னா, பிரசங்காத்து இந்த வழியில் சொல்லச்சு இவனும் லோகத்துக்கு உபகாரம் தான் பண்ணுறான். அதே மாதிரி மற்ற 2 பேருக்கும் வேதத்தெல்லாம் ஓது வச்சு கொடுக்குறான். அவனுக்கு 4 வேதம் மாத்திரம் இல்லை, இதெல்லாம் இருக்குது. ஆயுர்வேதம் இருக்குது, அதுக்கப்புறம் ஜோதிஷ சாஸ்திரம் இருக்குது. இது மாதிரி அரசாங்கத்தை ஆளக்கூடியதானே அந்த எல்லா சாஸ்திரத்தையும் இவன் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு உண்டானதை இவன் ஓது வைக்கிறான், பயிற்று வைக்கிறான். அதனால் இவன் இப்படி லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறான். சரி, அதனால் இந்த 4 பேர் இருக்காளே, 4 பேர் இருக்கா. அந்த யாராக இருந்தாலும் எல்லாருமே வைஷ்ணவாளாக தான் இருக்கணும். இந்த 4 பேர் இருக்காளே, ஏன் வைஷ்ணவாளாக இருக்கணும்னா, எல்லோரும் கர்மா அவாவா பண்ணுறது யாரு கீழே பண்ணுறா, அதுதான் எம்பெருமான் தான் உயர்ந்தவர் தேவத்தை, அதனால் பண்ணுறாங்க. இப்போது இந்த வர்ணம்ன்றது வேற, இந்த வைஷ்ணவாதிகள்ன்றது வேற. வைஷ்ணவன், அதுக்கு மேலே சைவன், அதுக்கப்புறம் சுப்பிரமணியனை இது பண்ணுறவன்,
அதாவது இப்போது சொல்லணுன்னா வைஷ்ணவன், சைவன், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சூரியனை தோழறவன், கணபதியை தோழறவன், குமாரனை தோழறவன், குமரனை தோழறவன் அப்படின்னு சாக்தம், சக்தியை தோழறவா இப்படின்லாம் ஒவ்வொரு பிரிவு இருக்குதுன்றது. இது வேறு, வர்ணாசிரமம் வேறு. அந்த வர்ணம்ன்றது என்னன்னா இந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறோமே, அதாவது அந்த ஜாதின்றது அவளுடைய கர்மங்கள் என்ன காரியம் பண்ணுறாலோ அதுக்கு தகுந்தபடி அந்த ஜாதி வருது. ஆனால் இந்த வைஷ்ணவனாக இருக்கிறது, சைவனாக இருக்கிறதுன்றது அவா எந்த தேவதைகளை தொடராலோ அதும்படியாக இருக்கக்கூடியது. இப்போ ஆழ்வார் சொல்லச்சு, குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ்ந்து எத்தனை நலந்தானிலாத சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணற்கால் என்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம்மடிகளே அப்படின்னு சொல்கிறார். குலந்தாங்கு சாதிகள், இந்த குலம், ஜாதி, குடி அப்படின்றதெல்லாம் இல்லைன்னா இந்த ஜாதி வர்ணம்ன்றது ஓரளவுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கணும். என்ன வர்ணம்ன்றது 4, பிராமண க்ஷத்ரிய வைசூத்ரன். ஜாதின்றதும் அதுதான், பிராமண ஜாதி, க்ஷத்ரிய ஜாதி, வைசிய ஜாதி, அது ரெண்டும் ஓரளவுக்கு ரொம்ப உள்ளே போக வேண்டாம், ஓரளவுக்கு ரெண்டும் ஒரே இதை குறிக்கிறது. இந்த குலம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால் பிராமண குலம், க்ஷத்ரிய குலம், வைசிய குலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குலம்ன்றது ஒரு ஜாதியில் உட்பிரிவு. அதனால்தான் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும், ஜாதி 4 அந்த குலத்தெல்லாம் தாங்கிறது ஒவ்வொரு ஜாதியும் அப்படின்னு. அதான் அது எப்படின்னா, இப்போ நேற்று சொன்னமே, அவாவா 4 பிரிவாக, 4 பிள்ளைகள் 4 பிரிவாக பிரிஞ்சு அப்படி அவாவா இது பண்ணுறான்னு. ஆன மாதிரி தங்களுக்கு ஒரு ஆச்சாரத்தை வச்சுட்டு அவள் ஒரு குலமாக ஆகிடுறான். ஆனால் ஜாதியே குலம்னு சொல்லிருக்கார். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன் அப்படின்னு குலம்னு ஜாதியே. ஏன்னா குலங்களாய ஈரிரண்டில்னா 4 குலங்கள் அப்படின்னு. அதனால் சில சமயத்தில் ஆனால் குலம்ன்றது ஒரு ஜாதிக்கு உள்ள அடங்கினதான உட்பிரிவு. பொதுவில் ஜாதின்றது தான் இந்த வர்ணம், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு. அதனால் இப்போ என்னென்னா, குலந்தாங்கு சாதிகள் 4லும் கீழ்ந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லாரும் பெருமாள் ஆசிரியிச்சு ஆத்மோஜீவனத்தை பெறலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படின்றது தான் பரம தாத்பரியம். அது ஏதோ பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒருத்தன் கொண்டுள்ள குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீப்பராகவோ இல்லை பெரிய டைரக்டராகவோ அதுக்கு மேலே என்ன இதுவாகவோ இருக்கான்றா ஒரு கம்பெனியில் இருக்கான்னா எல்லாரும் அந்த கம்பெனியில் தான் இருக்கா, எல்லாரும் அந்த கம்பெனினால் வாழ்வு பெறவா தான். ஆனால் அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவளுக்கு உண்டானது அதெல்லாம் இருக்குது. அப்படின்னா அவளுடைய குவாலிஃபிகேஷன் அது அதுக்கு தகுந்தது அவளுக்கு இருக்குது. ஆனால் எல்லோரும் இந்த கம்பெனியில் வாழ்கிறது. அதை போல் அவவா புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதிகளில் பறக்கிறதோ அதுவோ இதுவோ வைஷ்ணவனார்தோ சைவனார்தோ அப்படிலாம் போகிறாளே தவிர, ஆனால் கீழ்ந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்களாகிலும் அடித்து சாப்பிட்றவா, நாய் அடித்து சாப்பிட்றவா அப்படிலாம் இருந்தால் கூட வலந்தாங்கு சக்கரத்தண்ணல், நலத்தை கொடுக்கக்கூடியதான அந்த சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்க அண்ணல் சுவாமி இருக்கானே மணிவண்ணன், அவனுக்கு ஆளென்னு உள்கலந்தார், அவனுக்கு நான் அடியவன் ஆயிட்டேன் அப்படின்னு அவனோட யார் கலந்துட்டாளோ, சரணாகதி பண்ணி கலந்துட்டாளோ அவளே எனக்கு சுவாமி. அவள் சுவாமி இல்லை, அவளுக்கு அடியார் எனக்கு அடி
அடிகள்னா சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த வைஷ்ணவனாக இருக்கிறது இல்லாத இருக்கிறதெல்லாம் வந்து எந்த பிரிவிலையும் இருக்கலாம். பிராமணன்லேயும் வைஷ்ணவன் இருக்கலாம், பிராமணன்லேயும் அவைஷ்ணவன் இருக்கலாம். விஷ்ணுவை தொழலை, அவனுடைய மதி மாந்தியத்தினால நான் அம்மனை தான் சேவிப்பேன் அப்படின்றான் அப்படின்னா அவன் இது பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 4 குலத்தெல்லாம் தான் அந்த ஜாதியும் கீழ் இந்த சண்டாளர்களாகிலும்னு சொல்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது சண்டாளன்னா தன்னுடைய கர்மத்தை விட்டவன் சண்டாளன், அவனுக்கு கர்ம சண்டாளன் பேர். அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே வரக்கூடிய இவன் தான் ஒருத்தந்தான் கர்மத்தை விட்டான், அவன் கர்ம சண்டாளன் ஆகிட்டான். அதாவது தான் இருக்க வேண்டிய நிலைமையில் இல்லாத அவன் மாறிட்டான், அதனால் கர்ம சண்டாளன் ஆகிட்டான். ஒரு மேலெழுந்த வாரியாக சொல்கிறேன், எல்லாத்துலேயும் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் சொல்கிறேன். அந்த கர்ம சண்டாளன் வந்து அவனுடைய வம்சங்கள்லாம் இருக்குதே, அது அப்புறம் சண்டாளன் ஆகிடுறது. அவள் வந்து இது பண்ணல. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவாள் இந்த 4 பிரிவில் இல்லாதவாளாக ஆகிடுறான். ஏன்னா இவன் எந்த பிரிவில் இருக்கானோ அந்த பிரிவினுடைய தர்மத்தை நழுவினவன் தானே. அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே வரவாள்லாம் அவளுக்குன்னு ஒரு தர்மம் இல்லை. ஏன்னா இவன் சண்டாளன் ஆகிட்டான், கர்ம சண்டாளன் ஆகிட்டான். தான் எந்த பிராமணில் வந்தானோ, க்ஷத்ரியனில் வந்தானோ, வைசியனில் வந்தானோ, இவன் அதுபடி காரியம் பண்ணாதனால இவன் நழுவிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒன்றும் இது இல்லாதனால அவள் சந்ததிக்கெல்லாம் அந்த ஒன்றும் இல்லாதனால அப்படி எத்தனை நலன்தான் இல்லாத சண்டாளர்களாகிலும் அப்படின்னு சொன்னார். ஆனால் யாராக இருந்தாலும் எம்பெருமானை ஆசிரியித்து பண்ண முடியும். அந்த எம்பெருமானை ஆசிரியிக்கிறவா தான் வைஷ்ணவாள், எம்பெருமானை ஆசிரியிக்காதவாள்லாம் அவைஷ்ணவாள். அதனால் எம்பெருமானை ஆசிரியிக்கிறவா அவைஷ்ணவாளை நிந்திக்கிறதுனால வைஷ்ணவாளாக இருக்கிற எல்லா பிரிவினரும் இருக்கக்கூடிய வைஷ்ணவாள் எப்படி பஞ்ச காலத்தில் இருக்கணும் அப்படின்றத நாளையிலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூருஷடிதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.